ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதுக்கப்புறம் நான் மகாவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை மீட் பேசாத, நீ எதுவும் பேசாத. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னியாமே, அதனால தான் வந்தேன். இந்தா உன் கிஃப்ட். நீ எதுவும் சொல்ல தேவையில்லை, கிளம்பு. உன்னை விட இன்னொருத்தி எனக்கு எதுக்கு? உள்ளதில்ல ஒன்னப்பு நிறைஞ்சிருக்கு. என் வாழ்க்கை உன்னால் மாறாதடி, என் காலம் தீராதடி. வனவெளி வட்டி குச்சி வெறுத்திடுமா, வட்ட நில ராத்திரியில் கருத்திடுமா. உன் மூச்சில் தேஞ்சேன் கற்பூரமா, உன்னால நேரமா. ஏடா பாக்குற, நீ உயிரை கொடுக்க துணிஞ்ச பொழுது நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட கீழே போட்டு அவ பாட்டுக்கு போயிட்டான். அவளை இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி ஒன்று 6-7 குழந்தை இல்லப்பா. ஒன்று தருதலையா போனாலும் இன்னொன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதுக்கு கருகப்பிள்ளை கொத்த மாதிரி ஒன்னே கண்ணியா கண்ணு ஒன்ன மட்டும் தான் பத்த வளர்த்துருக்கா. அவ இப்ப என்ன கேட்டா, கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டா. கல்யாணத்தை பண்ணிட்டு நீ அவளை சந்தோஷப்படுத்தினா என்ன நீ குறைஞ்சு போயிடுவ? டேய் மாப்பிள்ள, இதே பிடிவாத நீ பண்ண, பிபி வந்து சுகர் வந்து உன் கவலையிலே சீக்கிரம் கிளம்பிடுவான். இப்போ என்ன பண்ண சொல்ற? தப்பா நினச்சிக்காதரா, திடீர்னு ஃபோன் பண்ணி படத்துக்கு போகணுன்னு என் தங்கச்சி. டேய் சீக்கிரம் வா. 5 நிமிஷம்டா. டேய் சட்டி பாஸ். யார் சார் நீங்க? ஐ திங்க் யூ ஃபர்கெட் மீ. நான் தான் பாஸ், கலர் கோழி குஞ்சு. டேய் நீயா? என்னடா நாய் துரத்துற மாதிரி சுத்திட்டு இருந்த, இப்போ நாகரிகமா மாறிட்டு இருக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் லவ் தான் பாஸ். உனக்கெல்லாம் லவ் செட் ஆகுது. யார் ஆளு? அதோ அவங்க தான். யாரு? அந்த ஆயாவா? ஆயாக்கு முன்னாடி ப்ளூ கலர் சுடிதாரில் நிற்கிறாங்கல்ல, அவங்க தான். டேய் இது சின்ன வயசுனா? ஹாய். எப்பட்றா உங்க 2 பேருக்குள்ள ஒரு ராங் கனெக்ஷனு? அன்னைக்கு பார்க்கில் அடி வாங்கினேன்ல, ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி பெருமையா சொல்றேன் பாஸ். அந்த சிம்பத்தியில் எங்களுக்குள்ள லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாஸ். டேய் கிழிச்சு ஸ்லீவ்லெஸ் ஆகிடாத, உள்ள கூண்டு போய் சோரி போ. ஆமா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க, உங்கால மகாவல்ல? ஏன்டா வயிற்றுல கலப்புற? ஐயோ சீரியஸா தான் பாஸ் சொல்றேன். உங்களுக்கும் மகாக்கும் லவ் ஒர்க் அவுட் ஆனதா என் ஆளு சொன்னாலே. கொஞ்சம் வாய மூடுறியா? ஏய் போய் சொன்னியா செல்லம்? ஏங்க ஏங்க ஹலோ இங்க பாருங்க, என்ன சொல்லுங்க. ஐயோ ஒன்னும் இல்ல. ஏங்க ப்ளீஸ் சொல்லுங்க. நான் சொன்னேன் மகாயிட்ட சொல்லிட மாட்டீங்களே? ஐயோ சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. அன்னைக்கு லாரி கடியில தலை வச்சீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? ஹேய் என்னடி அவனை லவ் பண்றேன்னு சொல்லி உளறிட்டியாமே? உளரெல்லாம் இல்லடி, உண்மையதான் சொன்னேன். ஆர் யூ ஷூர்? அவன் என்ன ப்ரொபோஸ் பண்ண அன்னைக்கே எனக்கு பிடிச்சிருச்சு. சும்மா டைம் பாஸ் பண்றான்னு தான் நினைச்சேன். பட் இவ்வளோ சீரியஸா லவ் பண்றான்னு இன்னைக்கு தான் தெரியும். ஏ லூசு, இது அப்பவே அவன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவன் என்ன எப்படி எல்லாம் பண்ணான், அதே மாதிரி அவனை 2 நாள் அலைய வச்சுட்டு அவன் ஸ்டைலே ப்ரொபோஸ் பண்ண போறேன். அதான் உங்க ஸ்டைல்லே கிஃப்ட் கொடுத்து உங்களை ப்ரொபோஸ் பண்ணான். பேசாத மகா பேசாத, நீ இல்ல. எதுவும் பேசாத. இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னியாமே, அதனால தான் வந்தேன். இல்ல மகா, பேசாத. நான் என்ன சொல்ல இந்தா, நீ கொடுத்த கிஃப்ட். எதுவும் சொல்ல தேவையில்ல, கிளம்பு. மகா பேசாத, கிளம்பு. இன்னுமா நீங்க அந்த கிஃப்ட் பிரிச்சு பார்க்கல? இருக்கா இல்ல தூக்கி போட்டீங்களா? கிஃப்ட் என்ன இன்னும் உட்கார்ந்து இருக்க? சீக்கிரமா, டைம் ஆகுது இல்ல? நீ முன்னால போமா, அண்ணன் வந்துடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, நீ போட வந்துடுறேன். ஏய் ஏய் என்னாச்சு? ஹலோ பாஸ். ஏய் சீக்கிரம் மச்சு கூட காசு இல்லடா. ஊர் பட்ட குப்பை எல்லாம் கொண்டு எங்க மாடில போட்டா மழை வந்து அடைச்சிடாது. அப்புறம் நீ மேல ஏறி வந்து வாரி கொட்டுவ. என்ன நீ கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீ வா போன் பேசிட்டு இருக்க? ஏய் ஓ வீட்ல குப்பை கொட்ட வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? என்ன பூனை மேல பழிய போடுற? அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி நடிப்பிய. யார வந்து நடிப்பன்னு சொல்லிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கல சும்மா இரு. மாமாங்கம்மா. மாமா. gift cover என் வீட்ல இருந்து வந்துச்சே, உன் வீட்ல இருந்து தானே வந்துச்சே? ஏய் ஓடி பிடிச்சு போய் அவ வீட்டுக்கு போய்
விசேஷம் உன் வீட்ல தானே விசேஷம் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணலன்னு கத்தி நின்றா எல்லாரும் நம்பிடுவாங்களா? ஹாய். ஏங்க இந்த gift விளையாடலாம் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்கலாமே. ஓ, நீ மட்டும்தான் கலாய்ப்பியா? நான் கலாய்க்கூடாதா? எப்படியும் ஸ்டைலே உன்ன மாதிரி ப்ரப்போஸ் பண்ணேன் பாத்தியா? சீனு, ஐ லவ் யூ. ஹலோ சாரி கட் ஆயிடுச்சு சொல்லு. நான் இப்பதான் ஃபோன் பண்றேன். யாரு? நான் அகிலா பேசுறேன். சொல்லுங்க. என்கேஜ்மெண்ட்ல ஃப்ரீயா பேச முடியல, சாரி. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப லக்கின்னு சொன்னாங்க. எல்லாரும் ட்ரீட் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் வீக் நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஹலோ சொல்லு மகா. என்ன, நான் ஐ லவ் யூ சொன்னேன், ரிப்ளையே இல்ல. சாரி, நெட்வொர்க் ப்ராப்ளம். இப்போ சொல்லு. என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? ஐ லவ் யூ. அப்போ கொடு. என்ன கொடுக்கணும்? தெரியாத மாதிரி கேப்பியே. இல்லை இப்போ ஃபோன் இல்லையா? மகா ஒரு நிமிஷம் லைன்ல இரு. ஹலோ லைன்ல இருக்கீங்களா? ஹலோ.